அயோட்டிக் எமர்ஜென்சிஸ். 30 to 40 வயசு ஒரு வாலிபர், அவருக்கு நெஞ்சு வலி வருது. எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் இப்போ அயோட்டிக் எமர்ஜென்சிஸ். அயோட்டானா என்ன? பெருந்தமனி. அயோட்டானா ஹார்ட்லேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகிற மேஜர் பிளட் வெசல். அந்த பிளட் வெசல் தான் மூளை, கை, கால், கிட்னி மற்ற எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் கொண்டு போகிறது. ஸோ இதுக்கு ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகும்? அதே மாதிரியான நெஞ்சு வலி வரலாம். இந்த வலி பின்னாடி பரவுற மாதிரி இருக்கும். சரி, இந்த வலி எதனால் யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரலாம். அன்கண்ட்ரோல் பிபி இருக்கவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி அத்திரோஸ்க்ளோரோசிஸ் அவங்களுக்கு வரலாம். சரி, ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, மார்ஃபான் சிண்ட்ரோம் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஆட்களுக்கு நார்மலாகவே அயோட்டா தின்னாக இருக்கனால இந்த எமர்ஜென்சிஸ் வரலாம். அயோட்டிக் அன்யூரிசம், அதாவது அயோட்டா பலூன் மாதிரி வீங்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த பெயின் வந்துச்சு அப்படின்னா, அயோட்டா டிசெக்ட் ஆகுதுனாவே அந்த அயோட்டிக் லூமனுக்குள்ளார ரத்தம் போகாமல் வேற வால் த்ரூ த இன்டிமா மீடியா வழியாக ரத்தம் போகிறனால உடம்புல எந்த பாகத்துக்கும் ரத்தம் போகாமல் இருக்கும். அயோட்டிக் அன்யூரிசம்ங்கிறது அயோட்டா பலூன் மாதிரி வீங்கி வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு மார்டாலிட்டி, அதாவது உயிருக்கு ஆபத்து ரொம்ப அதிகம். இவங்க எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும். ஏன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1 to 2% மார்டாலிட்டி, அதாவது உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இது ஒரு வேளை ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரின், குளோபிலேட் அதெல்லாம் போடும்போது அந்த வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். இப்படி ஒரு அயோட்டிக் எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, எமர்ஜென்சி சிடி அதில் நமக்கு தெரிஞ்சிடும் அது அன்யூரிசமா இல்லை டிசெக்ஷனா. அப்போது உடனே சர்ஜரி பண்ணி அந்த அயோட்டாவோட எந்த பாகம் வீங்கியிருக்கோ இல்லை டிசெக்ட் ஆகிருக்கோ அந்த பாகத்தை மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இன்டர்போஷன் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்ட் யூஸ் பண்ணுவோம். அயோட்டிக் வேல்வ் நல்லா இருந்துச்சுன்னா வேல்வை விட்டுட்டு வேல்வ் ஸ்பேரிங் ரூட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இல்லை அசெண்டிங் அயோட்டா மட்டும் வந்துருச்சுன்னா அசெண்டிங் அயோட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இல்லைனா ஆர்ச் ரீப்ளேஸ்மெண்ட். ஒருவேளை ஆர்ச்சை தாண்டி லெஃப்ட் சப்க்ளேவியன் தாண்டி அயோட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எண்டோவாஸ்குலர் முறைப்படி நம்ம கால் நரம்பு மூலமாக ஒரு மெஷ் வச்சோம்னாவே அந்த அன்யூரிசம் சரி பண்ணிடலாம். யங் பீப்புள், இஃப் யூ ஹாவ் செஸ்ட் பெயின், please don't neglect it. Don't consider all chest pain as myocardial infarction alone. There is a possibility of your aorta getting damaged. Keep this in mind and try to consult doctor as quickly as possible. This is your take home message. Thank you.